இந்த இடத்துல எப்படி நிற்கலாமா? நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், திராவிட முன்மாதிரி ஆட்சியின் சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், தமிழக முதலமைச்சரின் சின்னம், தமிழ்நாடு முதலமைச்சரின் சின்னம், முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம், முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம், இருமொழி கொள்கையின் சின்னம்,
மாநில சுயாட்சியின் சின்னம், தமிழின் சின்னம், தமிழர்களின் சின்னம், தமிழர் பண்பாட்டின் சின்னம். மாண்புமிகு அமைச்சர் துறைமுகம் தொகுதியில் வேட்பாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் மதிப்பிற்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, காங்கிரஸ் தம்பி நான் பேசி முடிச்ச பிறகு மாலை போடலாம், அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க பிளீஸ், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கை வச்சுருங்க, அப்படியே வச்சுங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னோடிகளே, தேமுதிக இந்திய தம்பி நீங்க தான் உட்காருங்க, தம்பி உட்காருங்க, பின்னால் கணக்கு மறைக்கிறது, உட்காருங்க, கேமரா செட் பண்ணி வச்சுட்டு உட்காருங்க, நல்லா கீழே உட்காருங்க. தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, மக்கள் நீதி மையம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, வட்ட பொறுப்பாளர்களே, பகுதி நிர்வாகிகளே, தேர்தல் பணி பொறுப்பாளர்களே, கண்ணு கட்டிய தூரம் கடனை திரண்டிருக்கிற கொளத்தூர் தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் திரு மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக, வேட்பாளராக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றியை நீங்கள் மீண்டும் உறுதி செய்திருக்கிறீர்கள் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் அவருக்காக பிரச்சாரம் செய்கிறேன் என்கிற மகிழ்ச்சிக்காக நான் கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கிறேன். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தொகுதியில் உள்ள வாக்காளர் பொதுமக்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றிக் கொண்டே இருக்கிறார். 234 தொகுதிகளிலும் பம்பரமாக சுற்றி பணியாற்றி வருகிறார். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த கொளத்தூர் தொகுதியிலே நின்று தளபதி ஸ்டாலின் அவர்களின் பிரதிநிதியாக நின்று ஒரு மாற்று வேட்பாளரை போல இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று உங்களை சந்தித்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் தளபதி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு எத்தகைய எச்சரிக்கை விடுத்தார் என்பதை நாம் அறிவோம். நான் 16ஆம் தேதி இங்கே வருவதாக திட்டமிட்டிருந்தோம். ஒப்புதல் தந்திருந்தேன். அண்ணன் அவர்களிடத்திலே நான் காலையில் பேசும்போது, பார்லிமெண்ட் கூடுதுன, ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா வருது, நான் என்ன செய்யணும்? தலைவர் சொல்லிவிட்டார், எல்லா எம்பிக்களும் டெல்லி விளையுங்கள் என்று சொல்லிவிட்டார். அண்ணன் நீங்க போயிட்டு வாங்க, அந்த மசோதாவை தோற்கடித்து விட்டு வாருங்கள். எப்போது நீங்கள் சென்னைக்கு வருகிறீர்களோ அப்போது நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று என்னை தட்டி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பியவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எத்தகைய போர்க்குணம் வாய்ந்தவர் என்பதை, தேர்தலை விட நாடு முக்கியம், மக்கள் முக்கியம், நாளைய எதிர்காலம் முக்கியம் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு
பொறுப்புணர்வோடு அறிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற, முன்னுணரக்கூடிய தலைமை பண்புள்ளவர் என்பதை 2 நாட்களுக்கு முன்பு அவர் விட்ட அறிக்கை, அவர் பேசிய பேச்சு, மோடிக்கு விடுத்த எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்த மசோதாவை கொண்டு வருவதற்கு அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா, பெண்கள் இடஒதுக்கீட்டை யாரும் எதிர்க்கவில்லை. அது 2023 சட்டமாகிவிட்டது. 2031 சென்சஸுக்கு பிறகுதான், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறு வரையறையை செய்ய போகிறோம். அதன் பின்னர் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன மோடி, அமித்ஷா, பிஜேபி, RSS அவசரமாக தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திருட்டுத்தனமான ஒரு சதி முயற்சி. எல்லாம் எலெக்ஷன் வேலையில மூழ்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து பாதிக்கு மேல வரமாட்டாங்க, மேற்கு வங்கத்திலிருந்து வரமாட்டாங்க, நமக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைச்சிடும் நினைச்சாங்க. ஆனால் உடனே நெருப்பை பற்ற வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கூட்டணியின் தலைவர் சொன்னார், நமக்கு தேர்தலை விட அதுதான் முக்கியம், தேர்தலை விட அதுதான் முக்கியம். இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எலெக்ஷன் முக்கியம் இல்லை, வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போங்க. 16ஆம் தேதி பிரச்சாரமா வேண்டாம், கிளம்புங்க டெல்லிக்கு. இங்க நான் வர வேண்டியவன் டெல்லிக்கு போனேன். அவர்களுக்கு ஆதரவா 298 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சிக்கு ஆதரவா 230 பேர் ஓட்டு போட்டாங்க. மிகப்பெரிய தோல்வி. மோடி, அமித்ஷா கும்பல் மண்ணை கவியது. நாடாளுமன்ற தொகுதி வரையறை இப்ப 39 தொகுதி இருக்கு. அது அப்படியே 50% நாங்க கூட்டுறோம், உங்களுக்கு 59 வந்துடும். அப்படி கூட்டக்கூடாது, அது உங்களுடைய வேலை இல்லை. எங்க கருத்தை கேளுங்க, அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. தென் மாநில முதலமைச்சர்களின் கருத்தை கேளுங்கள், தென் மாநில அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்தை கேளுங்கள், டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுங்க. அதன் பிறகு நாங்க சொல்றோம். ஒரு காலத்துல ஃபேமிலி பிளான் வந்துச்சு, குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அதை வட இந்தியாவில் எவனும் கடைபிடிக்கல, நாங்க ரொம்ப சின்சியரா கடைபிடிச்சோம். இன்னைக்கு மக்கள் தொகை அங்க பெருகி போச்சு, பல மடங்கு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசா, இதெல்லாம் பெருகி போச்சு. நமது இங்க நாமே இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி, நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி, நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை, இப்படி நாம் முழக்கம் எழுதி, இப்ப வீட்டுக்கு வீடு ஒரு புள்ள 2 புள்ள தான். குடும்ப கட்டுப்பாடு அவ்வளவு தீவிரமாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. அதனால மக்கள் தொகை ப்ரொபோர்ஷனேட்டா வளரல, விகிதாச்சார அடிப்படையில் இங்க கூடுதலா இல்ல. அதனால்தான் இப்ப வட இந்தியாக்காரன் பூரா இங்க வேலைக்கு வரான். வேலைக்கு ஆள் பஞ்சமாக இருக்கிறது இப்போ. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கூடிருச்சு. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நீ தொகுதிகளை வரையறை செய்தால் அங்கேயே அதிகமான தொகுதிகள் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் தென்னிந்தியாவிலே வந்து எம்பி ஜெயிச்சாலும் ஒண்ணு, ஜெயிக்கலனாலும் ஒண்ணு, வட இந்தியாவிலேயே ஜெயிச்சு திரும்ப திரும்ப அவனே நாட்டின் பிரதமராக இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை தீட்டி ஒரு தொகுதி வரையறைக்கான மசோதாவை கொண்டு வந்தவுடனே விழிப்புணர்வு பெற்று உடனடியாக எதிர்வினையாற்றிய தலைமை பண்புள்ள தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால் நாங்கள் போனோம். எல்லா மாநிலமும் அலர்ட் ஆயிட்டாங்க. தென்னிந்திய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் விழிப்பாயிட்டாங்க. எல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள், முலாயம் சிங் யாதவுடைய கட்சி எஸ்பி, எல்லாம் கட்டுக்கோப்பா இருந்து 230 பேர். மிகப்பெரிய சம்பட்டி அடி. பாஜக இது போல ஒரு தோல்வியை சந்தித்திருக்கவே முடியாது. கொளத்தூர் தொகுதிக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளர் தொலைநோக்கு பார்வையில் ஒரு தலைவர், மறந்துவிடக் கூடாது.
தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரு தலைவர், தென்னிந்திய மாநிலங்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர், எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவர், அந்த கனவுகளோடு நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர், 9 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற தலைவர், இந்திய அரசியலில் எந்த ஊரிலும் எந்த மாநிலத்திலும் தேர்தலுக்கு கூடுகிற கூட்டணி உடனே கலைந்துவிடும். அடுத்த தேர்தலில் தான் கூட்டணி உருவாகும். ஆனால் 2016 காவிரி நீர் பயணம் மேற்கொண்ட அன்றைக்கு முதலமைச்சர் இல்லை, அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்த திருமாவளவன் இன்றைக்கும் கைகோர்த்து நிற்கிறார். அன்றைக்கு கைகோர்த்த மதிமுக, அன்றைக்கு கைகோர்த்த இடது கம்யூனிஸ்டுகள், அன்றைக்கு கைகோர்த்த காங்கிரஸ், இன்றைக்கும் இந்த கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னார். அதற்கு நாம் அனைவரும் பேசுகிற அரசியல் ஒரு காரணம், அண்ணன் தளபதி அவர்களின் அணுகுமுறை ஒரு காரணம். தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையிலே விடியல் பயணம், மகளிருக்கு உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 இப்போது 2000 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், மாணவர்களுக்கு 35 லட்சம் பேருக்கு லேப்டாப், இதெல்லாம் எந்த மாநிலத்திலும் உண்டு, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய, சாதித்து காட்டிய முதலமைச்சர் யார்? யாரும் இல்லை. இப்போது வெற்றி பெற்றால் குடும்ப பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், விரும்பிய கடையில் விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஓட்டுக்காக கிடையாது, விமன் எம்பவர்மெண்ட், பெண்களை அதிகார வலிமைப்படுத்துவது, பெண்களுக்கான இண்டிபெண்டன்சி, தனித்து நிற்கிற தன்னாளுமையை வளர்ப்பது. அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவோமா? அவருடைய சாதனைகளை தொடர ஆட்சியில் அமர்த்துவோமா? அவருடைய தொலைநோக்கு திட்டங்கள் வெற்றி பெறவரை ஆட்சியில் அமர்த்துவோமா? திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வாக்களிப்போமா? அண்ணன் அவர்களை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம். இன்னும் 5 இடத்துக்கு போங்கிறதுனால அண்ணன் முடிங்க சொல்லிட்டாங்க. நன்றி. அந்த மாலை அண்ணன் கொடுப்பா, அந்த மாலை எடுப்பேன், எடுத்துட்டு வா. பெருமையே நம் தளபதி
தம்பி ஏறு, 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 ஏறு.